அவர்கள் நம்முடன் உரையாற்றுவார். வாங்கம்மா வாங்க வாங்கம்மா. என் இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதாவது சுதந்திரம் வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் அது இந்தியாவிற்கு இல்லை, தமிழ்நாட்டுக்குத்தான். ஏனென்றால் 1956 மொழிவழி மாநிலம் பிரிந்தபோது மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு நம்ம தமிழ்நாடு இருந்தது, ஒன்றா இருந்ததை கன்னடர்களும் தெலுங்கர்களும் மலையாளிகளும் பிரித்து கொண்டு நம்ம தமிழ்நாட்டை பிரித்து கொண்டு போனார்கள். பிரித்து கொண்டு போய் அவர்கள் கன்னடர்கள் கர்நாடகம், மலையாளிகள் கேரளம், தெலுங்கர்கள் ஆந்திரம், ஆந்திரம் இல்லாத தெலுங்கானா, 2 மாநிலம். இது எல்லாம் அவங்க இனத்தவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், இனத்தவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் நம் தமிழ்நாட்டையோ திராவிடம் என்ற பொய்ப்பெயரில் தமிழர்களை ஏமாற்றி கன்னடர்களும் மலையாளிகளும் தெலுங்கர்களும் இந்த 60 ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருக்கின்றனர். அதனால் என்ன பயன்? வேலை வாய்ப்பில்லை, சாராயம், போதைப் பொருள், கஞ்சா, விபத்து, உயிர் சாவுகள், குடும்ப வன்முறைகள் நம்ம தமிழ் மக்களே வீணாகி கொண்டிருக்கின்றனர். தடுப்பணை கட்டவில்லை, ஏன்? மணலை திருடிட்டு போடுறதுக்கு. தடுப்பணை கட்டினால தண்ணி இருக்கும். காவிரி உரிமையை இழந்தோம், முல்லை பெரியார் உரிமையை இழந்தோம். எல்லா உரிமைகளையும் இழந்து இவர்களை சுற்றியும் இருக்க கர்நாடகம், கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா எல்லாம் நம் மலை வளங்களையும் மணல்களையும் கொள்ளையடித்து கொண்டு போகிறார்கள். ஏன் கொள்ளையடிக்கிறாங்க? நம்ம தமிழ்நாட்டில் தமிழே ஆளலை. உங்களை யாரும் நாங்கள் குறை சொல்லலை. உங்கள் மாநிலத்தில் எப்படி நீங்கள் ஆள்றீங்களோ அந்த மாதிரி தமிழ்நாட்டை தமிழை ஆளணும். வரவங்க வாழுங்க, தமிழன் தான் ஆளணும். அதை உணர்ந்து அனைத்து மக்களும் நடைபெறும் தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒளி வாங்கி மைக் சின்னத்திற்கு வாக்களித்து அறுதி பெண்மார்பை கொடுத்து பாராளுமன்றத்தில் போய் நமது உரிமைகளை எல்லாம் மீட்டு வர ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீட் தேவையா? நீட்டுங்கிறது மாணவர்களை கொண்டுகிட்டு இருக்குது, திறமையான மாணவர்களை எல்லாம் கொண்டுகிட்டு இருக்குது. தேசிய அளவிலான தேர்வுகள் இங்கே இருக்கு. இந்தியாங்கிறது ஒன்றியம், பல மாநிலங்கள் சேர்ந்த ஒரு நாடு, ஒரே நாடு கிடையாது. ஆர்எஸ்எஸும் இந்துத்துவாவும் சொல்ற மாதிரிலாம் கிடையாது. அதனால அந்தந்த மாநிலத்தில் என்ன கற்கிறோமோ அதை வச்சு தான் பரீட்சை வச்சு எடுக்கணும். அப்படி எடுத்தால் திறமையான பிள்ளைகள் நிறைய வருவாங்க. ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ் பண்ணுறதும் திராவிடம் பண்ணுறதும் தமிழனை ஒழித்து கொண்டிருக்கிறது. இதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டு தமிழ் தேசிய முன்னோடி அம்மா ஜானகி அவர்களுக்கு களப்போராளி ஸ்ரீதர் மற்றும் மணிகண்டன் அவர்கள் பெருவுடையார் வரலாற்று புதினம் புத்தகத்தை பரிசீலிக்கிறார்கள். வாங்க. ராஜராஜ சோழனின் வரலாற்று புதினம் பரிசீலிக்கப்படுகிறது.